இன்றைக்கி குழந்தைங்களுக்காக நான் வந்துட்டு ஒரு உப்புமா வந்துட்டு இன்ஸ்டன்ட் முறையில் பண்ணுறது செய்ய போகிறேன். அதை நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நீங்கள் இதே போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வித்தின் 2 minutesல. நான் இன்ஸ்டன்ட் உப்புமா ரவை பவுட்ரு வாங்கிட்டு கீ போட்டு கொஞ்சம் கிண்டியிருக்கிறேன். ஒரு 2 minutes அதை வந்துட்டு கீயில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செப்ரேட்டாக மாற்றி வச்சுட்டு திரும்பியும் அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அது அப்புறம் ஆனியன் கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 நிமிஷம் அந்த ஆனியன் வந்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆகி முடிஞ்சதும் அப்புறம் இந்த கருவேப்பிலையும் அப்புறம் என்னது உள்ளி அப்புறம் பச்சை மிளகாய் இது அவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 1 கப்பு ரவை எடுத்தேன். அந்த 1 கப்பு ரவையில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றி அதை நான் ஹீட் பண்ணேன். நல்லா ஹீட் ஆக தொடங்கினதும் அந்த ரவையை போட்டு கிண்டுறேன். நல்லா கிண்டிட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சேவ் பண்ண கொடுத்தா பிள்ளைங்களும் நல்ல அதில் கொஞ்சம் சீனி போட்டு பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்ண கொடுத்தா பிள்ளைங்களும் பயங்கர ஹாப்பியாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இது ஒர்க்கிங் உமனுக்கு ஈஸியான மெத்தட். வித்தின் 2-3 minutesல நம்ம பசங்களுக்கு ஈஸியாக ஒரு உப்புமா செஞ்சு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது என்னோட முதல் குக்கிங் வீடியோ. இந்த குக்கிங் வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.